Hello friends, welcome to my channel on Let's Decode the Hindu. UPSC TNPC perspective learn the daily current affairs from the pages of international, business, editorial and op-ed discuss பண்ண போகிறோம் and other relevant articles PDF formatல descriptionல கொடுத்துருக்கேன். Relevant time stamping is also provided. And also apart from discussion, last page of the discussionல daily fact check points and relevant quick news provide பண்ணியிருக்கேன். அதுவும் daily current affairsக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆன்சர்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கரண்ட் அஃபேர் டிஸ்கஷன் உங்களோட கரண்ட் அஃபேர் ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நவ் லெட்ஸ் கோ இன்டு தி செஷன். ஸ்ட்ரீட் வெண்டர் லோன்ஸ் அண்ட் அன்சார்ட்டட் ஆஃப் ஃபார் பிக் பேங்க்ஸ். பெரிய பேங்க்குக்கு ஸ்ட்ரீட் வெண்டர் லோன்ஸ் வந்து ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஏரியாவாக இருக்க போகுது. ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 50 lakh ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு ₹1000 per personன்ற ரேட்டில் 5000 crores இன்ஃப்யூஸ் பண்ண போகிறாங்க இன் தி செக்டர் ஆஃப் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். பட் பேங்க்ஸோட கன்சர்ன் என்னென்னா, த பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் நோ கிரெடிட் ஹிஸ்ட்ரி, ஹவு வில் தே பி ஏபிள் டு கெட் தி கிரெடிட் அப்ரைசல். ஸோ இதுதான் இங்கே பேங்க்கோட பெரிய கன்சர்னாக இருக்குது. ஸோ பேங்கர்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, யூசேஜ் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாடல். செல்ஃப்-ஹெல்ப் குரூப் மாடல் பார்த்தோன்னா இட் கம்ப்ரைசஸ் மெயின்லி ஆஃப் விமன் borrowers அண்ட் அவங்க கவுண்ட் பார்த்தீங்கன்னா 10 to 12 members இருப்பாங்க. தே ஆர் ஃபார்ம்டு வித் தோஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் தி நெய்பர்ஹுட் அண்ட் ரூரல் ஏரியாஸ். அவங்கள பார்த்தீங்கன்னா அதில் அந்த குரூப்பில் ஒரு இண்டிவிஜுவல் தே வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் டைம்லி ரீபேமெண்ட் ஆஃப் தேர் லோன்ஸ். ஸோ தீஸ் குரூப்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு ஷோ சேவிங் ஹேபிட்ஸ். சேவ் பண்ணுற ஃபீச்சர்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கணும் ஃபார் அட்லீஸ்ட் 6 months. பட் அர்பன் ஏரியாவில் இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா அந்த குரூப்பில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. ஸோ த சொல்யூஷன் இஸ் தட் மைக்ரோ லெண்டர்ஸ் அண்ட் ஸ்மால் ஃபினான்சிங் பேங்க்ஸ் கேன் ஃபோக்கஸ் ஆன் லெண்டிங் டு தி அர்பன் புவர். ஸோ அர்பன் செக்டரில் புவர் பீப்புளுக்கு மைக்ரோ லெண்டர்ஸ், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கிங் செக்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணலாம், which will make the scheme success because they have the expertise in extending the small ticket loans. But the author in the article என்ன சொல்கிறாங்கன்னா, before lending loans these 2 points to be taken into consideration. அதாவது the interest rate should be linked to the MCLR, அதாவது marginal cost of funds based lending rates. So this has to be linked to the MCLR rate rather than government prescribing a particular rate. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து எம்சிஎலரோட லிங்க் பண்ண சொல்கிறாங்க rather than government prescribing a particular rate. And the second point is that the speed at which the loan is delivered. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, டாக்குமெண்டேஷன் ப்ராசஸை சிம்பிளாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன் ஓவரால் பர்ஸ்பெக்டிவ் இந்த லோன் வந்து திஸ் கம்ஸ் அண்டர் த ஸ்கீம் ஆஃப் முத்ரா, which means இட்ஸ் அ மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி லிமிடெட். அது வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் செட்டப் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொவைட் ஃபண்டிங் டு நான் கார்பரேட் நான் ஃபார்ம் செக்டர் ஃபார் ஜென்ரேட்டிங் இன்கம் இன் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். பார்த்தீங்கன்னா அவங்களோட கிரெடிட் ரேட் வந்து அவங்களோட கிரெடிட் நீட் வந்து இட் இஸ் டு பி பிலோ 10 lakhs. அந்த மாதிரி இருந்தால் இந்த முத்ரா ஸ்கீம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தி ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, த லோன்ஸ் அண்டர் த ஸ்கீம் ஆர் லைக்லி அண்டர் தி முத்ரா ஸ்கீம். So the Mudra loans are guaranteed by the Credit Guarantee Trust for micro and small enterprises. So overall பார்த்தோன்னா அர்பன் ஏரியாவில் மைக்ரோ லெண்டர்ஸ் அண்ட் ஸ்மால் ஃபினான்சிங் பேங்க்ஸ் ஹெல்ப் பண்ணலாம் பை நோட்டிங் டவுன் தீஸ் 2 points. அண்ட் இன் புவர் ரூரல் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஒர்க் பண்ணலாம். ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்டு இஸ் அ காஷியஸ் பெட். இந்த ஆர்டிக்கலில் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்டுனா என்ன, கவர்மெண்ட் எதனால் அதை கார்பரேட்டைஸ் பண்ணுறாங்க, எந்த ரீசன்னால், பட் அந்த மாதிரி கார்பரேட்டைஸ் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் வருங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். OFB இஸ் நத்திங் பட் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்ட். அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் இருக்குது. 41 ஃபேக்ட்ரிஸ் ஆர் அரவுண்ட் தி கண்ட்ரி. அண்ட் இது எந்த இண்டஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வருது. ஸோ பேசிக்லி இது என்ன மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் அ நெட்வொர்க் ஆஃப் 41 ஃபேக்ட்ரிஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. So they are engaged in indigenous production of defense hardware and equipment for Indian Armed Forces. அதாவது நம்ம கண்ட்ரிலேயே ப்ரொடியூஸ் பண்ணுற டிஃபென்ஸ் ஹார்ட்வேர் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி அதோட சர்வீஸ்க்கு கொடுக்கும். ஸோ அந்த கவர்மெண்ட்டோட டெசிஷன் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டு கார்பரேட்டைஸ் தி OFB. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டு ஓன் தி ஷேர் இன் திஸ் கம்பெனி.
ஸோ கவர்மெண்ட்டோட ஸ்டேக் வந்து இதனால் 49%லேருந்து 74%க்கு இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டு இம்ப்ரூவ் தி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். எதுக்கு இதை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டு இன்க்ரீஸ் தி அக்கௌண்டபிலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி அலாங் வித் ட்ரான்ஸ்பரன்சி ஆஃப் திஸ் டிபார்ட்மெண்ட். பட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கவர்மெண்ட் எப்படி ஃபண்டிங், ஆர்டர் ஃப்ளோ அண்ட் பியூரோக்ராட்டிக் கண்ட்ரோல்ஸை கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இவங்களோட கொஸ்டினாக இருக்குது. கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா they have many ordnance factories and it sorts a reorganization to classify them into different organizations and categories. ஸோ இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா this indicates that they would not be privatized. அதை கவர்மெண்ட் வந்து ஃபுல்லாக ப்ரைவேட்டைஸ் பண்ணலை, பட் they are moving some shares to the private players so that they can infuse or inflow some fund in this market. ஸோ the defense is a lucrative niche segment. அதாவது பார்த்தீங்கன்னா லாபகரமான ஒரு டிபார்ட்மெண்ட். பட் மேஜர் ப்ராப்ளம் இஸ் தட் they have a huge working capital requirements and government control. கவர்மெண்ட் கண்ட்ரோல் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அது போக இஃப் வி சி தி ஜென்ரல் நேச்சர் ஆஃப் ஓஎஃப்பி, அதோட ஜென்ரல் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் இருப்பாங்க. ஸோ தே என்ஜாய் லிமிட்டட் காம்படிஷன் டியூ டு லைசன்ஸ் ரிலேட்டட் என்ட்ரி பேரியர்ஸ். ஸோ பேரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்சிங்காக இருக்கும். ஸோ இட் வில் ஹாவ் அ டீல் வித் பியூரோக்ரஸி அண்ட் ஆர்டர் ஃப்ளோ குட் பி erratic டியூ டு ஸ்லோ டெசிஷன் மேக்கிங். என்ன சொல்ல வராங்கன்னா ஆர்டர் ஃப்ளோவும் அன்பிரடிக்டபுளாக இருக்கும், ப்ராப்பராக இருக்காது டியூ டு த ஸ்லோ அண்ட் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ஸோ இதுதான் ஓஎஃப்பியோட நேச்சர். இன்றைக்கான நியூஸ் அனாலிசிஸ் இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ரெலவெண்ட் ஃபேக்ட் செக் பாயிண்ட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் லாஸ்ட் பேஜ் ஆஃப் த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அதுக்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.